செண்பக மல்லிகையோடு செங்கழ் நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்னிவை சூட்ட வாவென்று மண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த விம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே. அவர் பாடின 10 போஷரத்தில் பெருமானுக்கு பூச்சூட்ட ஆசைப்பட்டார். மாலாக்காரருடைய இல்லத்துக்கு போனான், பூச்சூட்டி கொண்டான். நாம திவ்வதேசங்கள்ல பெருமாள் எப்படி பூச்சூட்டிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு தனி PhD-க்காக எப்படியெல்லாம் ஆடை அணிந்து கொள்ளுகிறார். ஒரு முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கிவிடலாம். எங்கெங்க என்னென்ன ஆபரணங்களை சாத்தி கொண்டிருக்கிறார் அதுக்கு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி விடலாம். இது எல்லா திவதேசத்தையும் சேர்த்து ஒரு டாக்டர் பட்டம் இல்ல. ஒரு திவதேசத்து பெருமாள் எப்படி புஷ்பம் ஒரு பட்டம், எப்படி ஆடை ஒரு பட்டம், எப்படி ஆபரணம் ஒரு பட்டம், எப்படி கையில சங்க சக்கரம் அதுக்கு ஒரு பட்டம். சுவாமி பட்டம் வாங்குறதுன்னு சொன்னா உபனிஷத்துக்களை படிக்க வேண்டாமா, கீதையை படிக்க வேண்டாமான்னா அதெல்லாம் சீக்கிரம் பட்டம் வாங்கி விடலாம். ஆனா ரொம்ப கஷ்டம் எது தெரியுமோ, எத்தனை எழுதினாலும் எழுதி எழுதி போருங்கிற புத்தியே வராது, எழுதிட்டோங்கிற எண்ணமே வராதது. பெருமானுடைய திருமேனி அழகு, அவன் சாத்தி கொண்டிருக்கிற ஆடை அணிகலன், சங்க சக்கரங்கள், முகத்தின் அழகு, புருவத்தின் நெறிப்பு, கண்களிலிருந்து பொழியும் கழுரை, பேச துடித்து கொண்டிருக்கும் திரு அதரங்கள், பிரம்மாவையே படைத்த நாபிகமலம், நம் அனைவரையுமே தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளும் திருவடித்தாமர்கள், ஒன்னொண்ணுமே அழகு. இது ஒன்னொன்னுத்துக்கும் புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டாமா? காஞ்சிபுரத்துக்கு போறோம், திருவல்லிக்கேணி பெருமாளை சேவிக்கிறோம், சிக்கத்தாடைன்னு ஒண்ணு சமர்ப்பித்துக் கொள்ளுவார். அதாவது மெலிதான துணியா இருக்கட்டும், காஸ் துணின்னு பேர், இல்ல பட்டு துணியா இருக்கட்டும், அது ரோஸ் கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும், இல்ல ப்ளூ கலர்ல இருக்கும், அதை தலையில சாத்திப்பார். அதுக்குள்ள மல்லிகைப்பூவை பந்தா சுருட்டி உள்ளுக்குள்ளே சாத்துவார். அதுக்கு மேல இந்த துணி இருக்கும், அதுக்கு நடுவுல கல்குத்தராயின்னு ஒரு அழகான ஆபரணம் சாத்தி கொள்ளுவார். இது இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். அநேகமா இது தொண்ட நாட்டுல மட்டுமே சாத்தப்படுகிற ஒரு மாதிரி புஷ்பத்தின் அமைப்பு. அதோட அல்ல, எப்ப திருத்துழாய் சமர்ப்பித்து கொண்டாலும் திருத்துழாய் மாலை, துளசி மாலை, துளசி மாலையை திருமஞ்சன சமயத்துல பெருமாள் சமர்ப்பிச்சுக்கிறார் இல்லையோ, திருமஞ்சனத்தின் போது மஞ்சள் ஆடையை, பருத்தி ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு மேல துளசி மாலை, தீர்த்தத்தை தாரதாரையா சஹசிரதார தட்டுல சேர்க்கிறார். அந்த தீர்த்தம் பெருமாளுடைய தலையில பட்டு, அவருடைய மாலையில பட்டு, அது சொட்டு சொட்டா கீழே விழுந்துட்டு இருக்கும் இல்லையோ, துளசி தண்ணீர்ல தோய்ந்து பெருமானை அவளை வசத்தி அப்படி தூக்கி நமக்கு காட்டுறதே. அப்ப அந்த துளசி மாலையோடு இருக்கிறதே ஒரு தனி அழகு. பெருமாள் புறப்பாடு கண்டருடுகிறார் என்றால் வெளி மாலை, தண்டு மாலை, தண்டு மாலை பெரிய மாலை கட்டுடுவார். அந்த பெரிய மாலைக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன மாலை இருக்கும். அந்த சின்ன மாலை ஒரே வர்ணத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ மாலையா இருக்கலாம், அல்லது அதுவும் வெவ்வேறு வர்ணத்தில் இருக்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா கருப்பு மாலை இருக்கும், அதுக்கப்புறம் வெளுப்பு மாலை இருக்கும், அப்புறம் சகப்பு மாலை இருக்கும், அப்புறம் பல வர்ணங்கள்ல மாலை இருக்கும். துளசி வச்சு தைச்சிருப்பா, மஞ்சள் பூ தைச்சிருப்பா, விருட்சி வச்சு சகப்புக்காக தைச்சிருப்பா. இப்படி வெவ்வேறு மாலைகள் நமக்கு தோணும். இந்த மாலையெல்லாம் புஷ்பம் மிருதுவாத்தான் இருக்கும். ஆனா இத்தனை பூவை இந்த பெருமாள் எப்படித்தான் தாங்கிட்டு இருக்காருன்னா, அவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். தான் அதெல்லாம் தூக்கவே மாட்டார். அவருக்கு திருவாசி பின்னாடி இருக்கோ இல்லையோ, பெருமானுடைய திருத்தோள்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு மாலை தாங்கின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மாலையை தாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருப்பா. அந்த சட்டத்துல எல்லாத்தையும் சாத்திட்டாள்னா, சாத்தின்றது அவரே சாத்தின் இருக்காப்புல இருக்கும். ஆனா அவர் தூக்கவே மாட்டார். அவரை போய் தூக்க வைக்கலாமா? புஷ்பம் தானே சுவாமின்னா, புஷ்பத்தை விட சுகுமாரனானவர். புஷ்பம் எத்தனை மென்மையானதோ அதை விட மென்மையானது பகவானுடைய திருமேனியோ இல்லையோ. அப்ப அந்த சமயத்துல சாத்திக்கிறது ஒரு மாதிரி. வெடி மாலை, தண்டு மாலை, உள் மாலை, அதற்குள்ள இருக்கிற மாலை, தோமாலை, தோல் மாலை, நீளமா மூலமூர்த்தியை சேவிக்க போனேன்னா பார்சாரதி எம்பெருமானையும் சேவிக்கலாம். அதே போல திருவேங்கடமுடையானையும் சேவிக்கலாம். திருவேங்கடமுடையானுக்கு இந்த மாலைன்னா அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க். கிரீடத்துக்கு மேல அந்த மாலை ஆரம்பிக்கும். பக்கத்துல இருக்கிற சுதர்சன சக்கரம் சங்கத்தாழ்வான் இடத்துல வரும். அங்கிருந்து நேர் கீழ் வரைக்கும் போகும். இது ஒரு மாலை. அப்ப அந்தந்த வாகனத்துக்குன்னு மாலை, கேடயத்துக்குன்னா ஒரு மாலை, பல்லக்குன்னா ஒரு மாலை. அந்த மாலையை களைந்து பெருமாள் அந்தந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு. அன்னைக்கு அதாவது சுமந்தரன் வந்து ராமனை அழைக்கிறான். ராமா, உன் தாய் கைகையை கூப்பிடுகிறாள். அவ எது கூப்பிடுறா? நாடு இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக காலங்காலத்தால கூப்பிடுறா. ஆத்வாரம் அனுபவ்ராஜ மங்களான் அபிதத்ருஷி. அப்ப ராமனு சீத்தை எழுந்து வரா. ராமன் அந்தப்புற வாசல் வரைக்கும் வரானா. வந்துட்ட உடனே தன் கழுத்தில் இருந்த மாலையை களைந்து சீத்தையினுடைய கழுத்துல போட்டுட்டு, நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த ஞாபகத்தோட இரு சீத்தை அப்படின்னு சொல்லிட்டு, பதி சம்மானிதா சீதா
பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுபவ்ராஜ மங்களான் அவிதத்னுஷி. அப்ப தம் மாலையை களைஞ்சு போடுறது எவ்வளவு அழகு. இன்னைக்கும் மாலை மாத்தல் உற்சவம் நீங்க சேவிச்சிருப்பீள். அநேகமா அது ஆண்டாளோட நடக்கிறது தான் ரொம்பவே முக்கியம். இப்ப ஸ்ரீரங்கத்துல சேவிச்சோம்னா ஆங்காங்கு மாலை மாத்தல் உற்சவம் நடக்கும். ஆனா ஆண்டாள் இடத்துல மாலை மாத்தல்னு சொன்னால் பெருமாள் தோல் மாலை ஆண்டாளுக்கு போகும், ஆண்டாள் தோல் மாலை பெருமாளுக்கு வரும். இதான் மாலை மாற்றல் உற்சவம். தன்னுடைய மாலை எடுத்து பிராட்டிக்கு சாத்துறார், பிராட்டினுடைய மாலை எடுத்து தான் சமர்ப்பித்துக் கொள்கிறார். போகி அன்னைக்கு கல்யாண உற்சவம் நடக்கிறது. அப்ப மாலை மாத்தல் சேவிச்சிருக்கீங்களா? மண்டபத்தினுடைய ஒரு மூலையில ஆண்டாள் எழுந்துருளிப்பார், மண்டபத்தினுடைய மற்றொரு மூலையில பெருமாள் எழுந்துருளிப்பார். இந்த மாலை மாத்தல் உற்சவமே ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். ஆஹா, அந்த மாலை மாலை எத்தனை நாடி வேணா மாலையை பத்தி பேசிட்டு இருக்கலாம். மாலைனா ரெண்டு அர்த்தத்துல சொன்னேன். தோல்ல சாத்திக்கிற மாலை ஒன்று மாலை, இன்னொன்னு மால் திருமால். திருமாலை பற்றி எத்தனை நாடி பேசிக்கலாம். திருமாலுக்கே ஏற்றம் என்ன? மாலை அலங்காரத்தால ஏற்றம். யாருக்கு புஷ்பாலங்காரமானோ? பிரசஸ்த கேசபாசம். யாருக்கு ரொம்ப அழகா கேசம் இருக்கோ அவருக்கு தானே புஷ்பாலங்காரம். கேசவனுக்கு தான் கேசம் இருக்கும். அந்த கேசவனுடைய அழகான புஷ்ப மாலை. பிரசாத பரமோ மாதோ மமகேகம் உபாகதோ தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாகம் ஆல்யோபஜீவனா. மாலாலங்காரம் புஷ்பாலங்காரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து கண்ணன் பார்த்தார், வாசனையா சந்தனம் தடவிண்டா தேவரையே. அடுத்த அத்தியாயம் 42வது அத்தியாயம். அதவ்ரஜன் ராஜபதேன மாதவா ஸ்திரியம் கிரகீதாங்க விலேப பாஜனாம் விலோக்கிய குப்ஜாம் யுவதீம் வரானனாம் பப்ரச்சயாந்தீம் பிரஹசன் ரசப்பிரதா. அவதான் கூனி குப்ஜான்னு அவளுக்கு பேர். இந்த குப்ஜைக்கு அனுகிரகம் புரிந்து அவருடைய உடம்புல இருக்கிற வியாதி அத்தனையும் தீர்த்து அவளை எப்படி நேர்படுத்த போறான் பாருங்கோ கண்ணன். விலோக்கிய குப்ஜாம் யுவதீம் வரானனாம். அவளை நடுவுல நிறுத்தி, எங்கேயோ கையில பேழ பேழையா சந்தன பேலாவில சந்தனத்தை எடுத்துன்னு போயிட்டு இருக்கியே, அந்த சந்தனம் எனக்கு கொடு, நான் இப்ப சந்தனாலங்காரம் பண்ணிக்கணும்னு கண்ணன் கேட்டான். அவ முதல்ல சரி பிள்ளை கேட்கறான் கொடுப்போம்னுட்டு ஒரு சாமானிய சந்தனம், ரொம்ப சுமார் சந்தனமா எடுத்து கொடுத்தா. கொடுக்கிற சந்தனமா இருந்தா சுமார் சந்தனமா கொடுத்துருவா. நம்ம பூசிக்கிற சந்தனமா இருந்தா வசத்தி சந்தனமா கொடுப்பாளாம். அப்படி செய்யக்கூடாது. தர்மசாஸ்திரத்தின்படி நாம பூசிக்கிறது சுமாரா இருக்கணும், வச்சு கொடுக்கறது நன்னா இருக்கணும். கடையில போய் வெத்தலை பாக்கு கேட்டு பாருங்க, நீங்க போட்டுக்கிறதுக்கா இல்ல தட்டுல வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறதுக்கானுவா. வச்சு கொடுக்கறதுன்னுட்டா சுமார் வெத்தலைன்னு அர்த்தம், போட்டுக்கிறதுன்னா வசத்தி வெத்தலைன்னு அர்த்தம். ஆனா தர்மம் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறது. வசத்தியத்தான் வச்சு கொடுக்கணும், சுமாரத்தான் நீ உபயோகப்படுத்தணுங்கிறது இருக்கட்டும். நாம ஆறு இப்ப அதர்மத்தின் வழி போக போறது இல்லையே. நாம பாக்குறதுக்கு தர்மமே உருவெடுத்த கண்ணன். ஆனா அந்த கண்ணனுக்கு போய் சுமாரான சந்தனத்தை கொடுத்தா கண்ணன் வாங்க மறுத்துட்டார். அவன் நினைச்சது இவனுக்கு என்ன இதன் வாசனை தெரிய போறதா, ஏதோ வெண்ணையும் பாலும் தயிரும் வாசனையும் பார்த்தவன் மாட்டு சாணகத்தினுடைய வாசனை தானே இவனுக்கு தெரியும், இன்னும் மட்டமா நினைச்சுட்டான். கண்ணன் அவளை நிறுத்தி, முதல்ல காலோடு தலை என்ன ஒரு தரம் முழுக்க சேவிச்சுப்பார். ஏ குப்ஜா திரிவக்கரா, என்ன நன்னா பார்த்துட்டு என்னுடைய மேனிக்கு தகுந்த சந்தனத்தை கொடு என்று பிரார்த்தித்தான் கண்ணன். சுகந்தமே தது, சுகந்தமான சந்தனத்தை கொடு. ருச்சிரம் ருச்சிரானனே, என் மேனிக்கு ஏத்த பச்சை பசேல்னு புதுசாக அரைக்கப்பட்ட சந்தனத்தை கொடு என்று கண்ணன் கேட்க, அவளும் திருமேனி முழுக்க ஒரு தடவை சேவித்து கொண்டாள். கையை கூப்பிண்டு தழுதழுத்த குரலோட சொல்றா, இந்த திருமேனிக்கு ஏற்ற சந்தனம் என்னிடத்தில் இல்லை. அப்படியா? இத்தனை எழுதோ ராஜாவுக்கு சந்தனம் எடுத்துன்னு போறேன்னு சொன்னியே, அது மக்களுக்கு அரசனுக்கு எடுத்துன்னு போனேன். பராத்பரனான இந்த உனக்கு கொடுப்பதற்கு சந்தனம் இல்லை. அப்ப என்னதான் கொடுக்க போறேன்னா, என்னையே தரேன். பூசும் சாந்தி என் நெஞ்சமே, என் நெஞ்சம் உன்னை நினைத்து உருகுகிற இந்த நெஞ்சத்தை உள்ளத்தையே சந்தனமா எடுத்து பூசிக்கோ. இதைத்தான் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். பகவானை பற்றி ஒன்னொன்னு நாம லட்சணமா செலவிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையோ, அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கார். ஆழ்வார் பெருமானுக்கு என்னென்னமோ சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே முடியல, அவர் இடத்துல சல்லி காசு இல்லை. ஆனா அவர் சொல்றார், பூபவியாம் மேனிக்கு பூசும் சாந்தி என் நெஞ்சமே, பூசும் சாந்தி என் நெஞ்சமே, புனையும் கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடை மகுதே, தேசமான வடிகளிலும் என் கைகூப்பு செய்கையே, ஈசன் ஞாலமுண்டு விழுந்த எந்த ஏக மூர்த்திக்கே, ஆடை ஆபரணம் அணிகலன் ஒண்ணு என்கிட்ட காசு இல்லை. இப்படி வச்சுக்கோ, பூசும் சாந்தி என் நெஞ்சமே, பூசத்துக்கு சாந்து சந்தனை என்னுடைய நெஞ்சம்தான், வாங்கிக்கோ. புனையும் கண்ணி வாசகம் செய் மாலையே, உனக்கு நல்ல புஷ்பம் வேணுமா? மகிழம்பூ வாங்கறதுக்கும் மறு தமனம் வாங்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. இதோ பாட்டு பாட்டா உனக்காக 10 பாட்டா பாடியிருக்கேன் இல்லையோ, இந்த பாசுரங்களையே உனக்கு புனையும் கண்ணியாக வைத்துக்கொள். வான் பட்டாடை மகுதே, பட்டாடை வாங்கறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை, அதுவும் நான் பாடின பாசுரமாகவே வச்சுக்கோ.
தேசமான வணிகரனும் என் கைகூப்பு செய்கையே. உனக்கு ஆபரணங்கள் பட்டு, அதாவது ஒரு முத்துல் ஆபரணம், பவளத்தில் ஆபரணம், வைடூரியத் ஆபரணம் ஒண்ணுத்துக்கு என்கிட்ட காசு கிடையாது. கை கூப்பிட்டேன். இந்த கை கூப்புதல் ஆகிற நமஸ்காரம் அஞ்சலியையே ஆபரணமாக ஏற்றுக்கொள். என்னிடத்தில் வேற எதையும் எதிர்பார்க்காதே இல்லை என்று நம்மாழ்வார் பூவபெய்யாம் மேனிக்கு பூஜும் சாந்தி என் நெஞ்சமே என்று ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அதே போல இவளும் கண்ணனிடத்துல மயங்கி போனாள். உயர்ந்த சந்தனமாக கொடுத்தாள். நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென தேறி உடம்பில் அவளும் பூச. அழகா கண்ணனுடைய திருமேனில சந்தனத்தை பூசி விட்டாள். தன்னையும் சமர்ப்பிக்க காத்துருக்கா. நமக்கு இப்பேற்பட்ட தொண்டு புரிந்தவளுக்கு இவ உடம்புல இருக்கிற வியாதியை நீக்கணுங்கிறதுக்காக கண்ணன் அவருடைய கால் கட்டவர்களை தன் காலால் அழுத்தின்றார். இடது கையால் அவள் இடுப்பை அழுத்தி பிடிச்சிருந்தார். வலது கையால் அவள் முகவாயில கையை கொடுத்தார். கையை கொடுத்து ஒரு தூக்கினார். மொத்த நேர்மையா எடுத்து உடம்பு முழுக்க அங்கங்க வளைஞ்சு மோசமா இருந்தாலும் இல்லையோ அதை அத்தனை செய்படுத்து. ததஸ்வாங்கராகேன ஸ்வர்ணேதர சோபினா சம்பிராப்த பரபாகேன சுசுபாதேனு ரஞ்சிதோ ருஜ்வீம் கர்த்தும் மனசக்ரே தர்சயன் தர்சனே பலம் பத்யாமாக்கிரமிய பிரபதே துவயங்குலத்தான பாணினா துவயங்குல் அதாவது துவயங்குள் யுத்தான பாணினா சா ததர்ஜு சமானாங்கி பிருகச்ரோணி பயோதரா முகுந்த ஸ்பர்சனாத் சத்யா பபூவ பிரபதோத்தமா. முகுந்தனுடைய திருக்கை அவள் பேர்ல பட்டதொல்லியோ பட்டு தெரித்தாப்பல அவ்வளவு பேரழகு கொண்டவளாயிட்டா. கண்ணனுடைய உத்தரியத்தை பிடித்திழித்தாள். கண்ணனே, என்னையே உனக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாள். கண்ணன் சொன்னார், நான் வந்த காரியம் வேற, வெளியூர்காரன் நானு, பிறந்தது இந்த ஊர், அதனால உங்களெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் வந்திருக்கேன். முதல்ல வந்த காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் உன்னை அனுகிரகிக்க வருவோம். ஏகி வீர கிரகம் யாமஹ நத்வாம் தெக்து மிகோத்சகே துவயோன்மதித சித்தாயாக பிரசீத புருஷர்ஷப. இவர்கிட்ட சொல்லிட்டு கண்ணன் அந்த சந்தனாலங்காரத்தையும் முடிச்சுட்டு ஊருக்குள்ள போறார். இங்கே வில் யாகம் நடக்கிறதாமே, வில் வைத்திருக்கிறார்களாமே, எங்கே வில் என்று கேட்டுண்டே வில்லு வச்சிருக்கிற இடத்துல போனார். வளவெடும் தவளமான மதுரமான ஹரன் தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமாலேன்னு பாசுரம். வளவெடும் தவளமான மதுரமா நகரம், மாநகரம், ரொம்ப பெரிய நகரம். அதனுடைய வீதியார கண்ணன் நடந்து போனார். எங்க வில்லு இருக்குன்னு கேட்டார். தத பௌரான் பிரிச்சமான தனுஷஸ்தானம் அச்சுதா தஸ்மின் பிரவிட்டோ ததிருஷே தனுரைந்திரம் விவாத்புதம். இந்திரனுடைய வில்ல போல அழகான வில்லை கண்டார். எல்லாரும் தடுத்துட்டே இருக்கிறச்சே வில்ல கையில எடுத்தார். இரண்டாக முறித்தார். ராமனும் வில் முறித்தவன், கண்ணனும் வில்ல முறித்தவன். கரேணவாமேன சரீலம் உத்ருதம் சஜ்ஜம் ச கிருத்வா நிமிஷேண பஷ்யதாம் நிருணாம் விகிருஷ்ய பிரபபஞ்ச மத்யதா யதேக்ஷு தண்டம் மதகர் யுருக்கிரமஹ. எப்பொழுது ஒரு யானை தன் கையில கிடைச்ச கரும்பை பிடிச்சு முறிச்சு துவம்சம் பண்ணுமோ அதை போல வில்லு முறிஞ்சு போச்சு. பக்கத்துல இருக்கிற வீரர்கள்லாம் எதிர்த்து வந்தா வில்லு முறிந்த ரெண்டு பகுதி இருக்கே, உடஞ்ச பகுதி, அந்த உடஞ்சத்தாலேயே அத்தனை பேரையும் அழித்து முடித்தான் கண்ணன். இந்த செய்தி கம்சனுடைய காது கெட்டது. பயம் பீடித்து கொண்டது. ஓ, கண்ணன் உள்ள விழுந்துட்டான், வில்ல வேற முறிச்சுட்டா, இனிமே நாம என்ன பண்ண போகிறோம்? சரி, இனி முட்டிகர்களையும் குவலையா பீடத்தையும் வச்சு கண்ணனை முடிச்சிட வேண்டிதான். யுத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணுங்கோ, மல்லரங்கம் ஏற்பாடு ஆகட்டும். கம்சன் ஆணையிடுகிறான், மல்லரங்கம் ஏற்பாடு ஆறுது. இனி எப்படி கண்ணன் கம்சனை முடிக்கிறான்ங்கிறதை பார்ப்போம்.